அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கதை கதையாம் காரணமாகிற இந்த வலைத்தளத்தில் போகி பண்டிகை மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். போகி பண்டிகைங்கிறது பழையன கழிதலும் புதியன புகுவதுன்னு சொல்லுவாங்க. பழைய தேவையில்லாத பொருட்களெல்லாம் கழிச்சிட்டு புத்தம் புது பொருட்களோட நம்ம குதூகலமாக பொங்கலை கொண்டாடுறது தான். இந்த கழிச்சு விடுறங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருளை மட்டும் இல்லை, நம்ம மனசில் இருக்கக்கூடிய துர்குணங்களை கழிச்சு வர்றது தான் இந்த போகின்னு நாம் எடுத்துக்கலாம். பொங்கல் பண்டிகை இல்லைங்களா? பொங்கல் விவசாய நிலம் இருக்கிறவங்க, விவசாயத்துக்கு உதவி செய்யக்கூடிய பசுமாடுகளும் காளைகள் வைத்திருக்கிறவங்க மட்டும் கொண்டாடுறது இல்லை. உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த பொங்கல்ங்கிற இந்த இனிய நாள் பொருந்தும். ஏன்னா உழவின்றி உணவில்லை, உணவின்றி உலகே இல்லைன்னு சொல்லலாம் இல்லைங்களா? எல்லா ஜீவராசியும் கண்டிப்பாக உணவை சார்ந்துதான் வாழுது. அப்போ உணவுன்னு சொல்லும்போது விவசாயிகள், அந்த விவசாயிக்கு உதவி செய்த காளை மாடுகள், இன்னும் நிறைய கால்நடைகள் உதவி செய்து, இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே சூரிய பகவான் தன் கடமையை என்னைக்குமே மறக்காம உலகம் முழுக்க தன்னுடைய சூரிய கதிர்களை வாரி வழங்கி பச்சை பயிர்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் வாழ வைக்கிறார் இல்லைங்களா? அவ்வளவு செய்யக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியது தான் இந்த சூரிய பொங்கல் சொல்லக்கூடிய தை 1ஆம் தேதி வரக்கூடிய பொங்கல். இது வரைக்கும் பல பேர் பொங்கலில் டிவியில் மட்டும் பார்த்துருக்கலாம், இல்லை கிராமத்தில் மட்டும் பார்த்துருக்கலாம். எல்லோருமே பொங்கல் வைக்க கடமைப்பட்டவர்கள் தான். ஏன்னா நாம் எல்லோரும் அந்த சூரியனுடைய கொடையான உணவை உபயோகப்படுத்துகிறோம் இல்லைங்களா? அதனால் இதுவரைக்கும் பொங்கல் வைக்காத யாராவது இருந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு முன்னால் கல்லை கூட்டி வச்சு மண்பானையில் பொங்கல் வச்சு எல்லாரும் குடும்பமாக இருந்து அந்த சூரிய பகவானுக்கு அந்த பொங்கலை படைச்சு கொண்டாடுங்க. சூரியனுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த பொங்கல்ங்கிற பண்டிகையை இந்த தலைமுறை நாம் மறந்துட்டா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக இந்த பொங்கலை குதூகலமாக கொண்டாடி மகிழுங்கள். அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாம் அப்படியே கொண்டு செல்வோம். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும்.